ஊழியர்களை முன்னிறுத்தி அவங்க மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஸோ அந்த மாதிரி இது நடக்கவும் செஞ்சுருக்குன்றீங்க. அப்பா ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் ஆண்டவன் மனுஷனை உயர்த்தணும் சுத்தம் பண்ணிட்டாருன்னா யாருமே தாவீதுக்கு யார் பதிலாக இருந்தா? ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்குறேன். நானும் ஜான் ஜெபராஜும் சரி, ஓகே, போகிறோம். டக்குன்னு உனக்கு ஞாபகம் வர்றது இந்த இடத்துல அவங்க இப்படி பண்ணாங்க அப்பா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. சரி, வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். சரி, அவங்க வீட்டில் கல்யாணம் சொன்னாங்க. பிரச்சனை நான் அப்போ நாங்கள் அல்லில டவர் கட்டுறோம், அதுக்கு தான் விற்கிறோம். ஓகே, ஓகே, விற்றாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த 10 லட்சத்தையும் அல்லிடணும். ஆமாம் ஆமாம். அவங்க சொன்னாங்க, நான் ஸ்ரீலங்காவில் ஒரு பாட்டு போகிறேனே, அதுக்கப்புறம் ஊழிய ஆரம்பிக்க போகிறேன். ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கும் பாட்டு போடுறதுக்கும் அவங்க நினைக்கிறாங்க பாட்டு போட்டால் ஃபேமஸ் ஆகிடும். ஃபேமஸ் ஆகிட்டா சர்ச் காஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் விசுவாசி பிள்ளைகளை காட்டில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு 10 பிசாசுனா எங்களுக்கு 20 பிசாஸ். கிறிஸ்தவத்தில் வந்து நல்ல செய்தி கொடுக்குறவங்களோட வார்த்தைகளை பேசுகிறவங்களோட பாடல்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் இருக்குது. பாடல் பாடுறவங்களுக்கு நல்லா ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடுறாங்க. எல்லாத்துக்கும் பாடல் பிடிக்குது. இதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் அடுத்த தலைவராக ஏற்படுத்தி வச்சார். ஓ அப்படியா? எங்கள் சர்ச்சிலே சொல்லுவார், அடுத்து எனக்கு அப்புறம் இந்த ஊழியர் தான்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம். ஊழியத்துக்கு அப்போ தான் ஊழியத்துக்கு புதுசாக வந்திருக்கிறேன். இப்போ சர்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம ஊழியமே முடிஞ்சிச்சு, நம்ம குடும்பமே முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு விசுவாசிகள் 3 C பார்க்கக்கூடாது. ஓகே, நீ 3 C பார்த்தனா நான் உனக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன், மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். ஓகே, 3 C. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். பிரதரோட எசேக்கியல் பிரான்சிஸ் அவரோட எல்லாம் பேசியிருப்பீங்க. ஆமாம், பொதுவாக அவர் வெளியே நிறைய பார்க்க முடியாது, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அவரை பிடிச்ச விஷயம் அவர்கிட்ட? எசேக்கியல்கிட்ட பிடிச்ச விஷயம் அவரும் ஃபாதரை மாதிரி தான், ரூம்குள்ளேயே தான் இருப்பார். அவரையும் எதுவுமே எக்ஸைட் பண்ணாது, எதுவுமே எக்ஸைட் பண்ணாது. ஒரு முறை என்கிட்ட சொன்னார், ஜாக், இஃப் எனிதிங் எக்ஸைட்ஸ் யூ அதர் தேன் பிரசன்ஸ் யூ ஆர் இன் டேஞ்சர்ன்ட்டு. தேவ பிரசன்னத்தை காட்டிலும் ஏதாச்சும் ஒரு காரியம் உன்னை எக்ஸைட் பண்ணுச்சுன்னா நீ டேஞ்சர். மேக் ஷூர் தட் ஆல்வேஸ் பிரசன்ஸ் எக்ஸைட்ஸ் யூ. அந்த வார்த்தை மறக்கவே முடியாது. அவங்க ஸ்டேஜில் என்ன மணிக்கணக்காக பேசுவாங்க, நீங்களும் பேசுகிறது. ஸ்டேஜில் இருப்பத ஸ்டேஜ் விட்டு இறங்கி 5 மணி நேரம் பேசிட்டு வந்திருப்பாரு, போய் ரூமில் போய் உட்காந்துக்கலாம், திருப்பி 5 மணி நேரம் பேசுவார். அண்ணே நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, படுங்கண்ணே எடுத்தாருன்னா குவாலிட்டி டைம் கொடுப்பார். ஸோ நல்ல ஒரு நிறைய ஊழியக்காரங்களோட இப்போ இவங்களும் இந்த எசேக்கியா பிரான்சிஸ், ஃபாதர் பெக்மான்ஸ் அப்பா, ஸோ அவங்க லைஃப்பை பார்த்து நாங்கள் எங்கள் ஊழியத்தை செய்வதனால ஸோ எங்களுக்கு we are so blessed. ஸோ பாடல்கள் உங்களுக்கு நிறைய பக்கம் கொண்டு போயிருக்கீங்களே. இன்னைக்கு ஒரு ஜாகிராஃபி தெரியும்னா அந்த பாடல்கள் அந்த அளவுக்கு ஒரு அது சிடி போட்டுருவேன். அது 2 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சிடியாச்சும் வந்துடும். ஓகே 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 ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்ரி இயர் ஒரு சிடி ஒரு ஆல்பம் வந்துச்சு, 10 songs. அது வந்து போடுவேன். அதுவும் நான் பெருசாக அது ப்ரொமோட் தான் பண்ண மாட்டேன். ஆண்டவரே கொண்டு போவார், கொண்டு போய் நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க பாடல் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நான் கன்சிஸ்டன்சியாக ஆடியோ சிடி போடுறதில்ல. எந்த ஒரு விஷயமா இப்போ நீங்கள் ப்ரெஷர் எடுத்து அப்படி பண்ணுறதுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு இல்லை கிடையாது? ஓகே, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவாங்க. ஊழியத்தில் கூட ஒரு ஊருக்கு கிளம்புறேன்னா அவ்வளோ பயப்படுவாங்க. நான் அமெரிக்கா கிளம்புறதுக்கு இப்போ ஃப்ளைட் ஏறுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என் சூட்கேஸ் எடு, ட்ரெஸ் எடுன்னுவேன். என் ஒய்ஃப் தான் 1 வீக் முன்னாடி பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவா, சப்போஸ் எங்கேயா ஊருக்கு போகணும். ஓகே ஓகே. So I take everything easy.
ஓகே. ஸோ அப்பாவுடைய பின்புலம் அப்படி இருந்ததுனால அப்படி இருக்கலாமா? நீங்கள் அப்பா பின்னாடி ஒரு பேக்கப்பாக இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை நீங்கள் எங்கள் அப்பா முறையில் இதே மாதிரி தான் கடைசி நிமிஷத்தில் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டாங்க. பிரச்சனை சீரியஸாக எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்காக இருப்போம்மா. எங்கள் அண்ணன் தான் சாகிற நிலைமையில் இருந்தானா, ப்ளூ ஆகிட்டானா, கத்தர் பார்த்துக்குவார்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஊழித்து. நிறைய சுற்றி நிறைய டாக்டரின்ஸில் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்கு. நிறைய நியூ டாக்டரின், கிரேஸு, ஃபெய்த்து, ப்ராஸ்பெரிட்டி நிறைய கேட்டுகிட்டே வந்திருப்பீங்க, நிறைய விஷயம் கேட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ட்ரூத் தான் பிரதர். கிரேஸ், வி நீட் கிரேஸ், ஃபெய்த், ப்ராஸ்பெரிட்டி. எங்கள் அப்பா என்னன்னா எல்லாமே பேலன்ஸாக பேசுவார். எல்லாம் பேலன்ஸ். அவங்க நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது பார்க்க முடியுது. எல்லா டாக்டரின் வயசுலையுமே அப்பா வந்து அப்பா கிவ்ஸ் பிளாட்ஃபார்ம். இவர் ப்ராஸ்பெரிட்டியில் அவருடைய he is known for prosperity teaching னா அவரை கொண்டு வருவாங்க. ஓகே. he is known for grace teaching னா அவரை கொண்டு வருவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க இது பாஸ்டர் இப்படி நான் இல்லை ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் ராங். வாட் தே டெல் இஸ் ரைட். பட் அதை நம்ம ஓவர் டூ பண்ணும்போது தான் சில காரியங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு காரியத்தில் நம்ம பண்ணும்போது தான் சில டைம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுது. அப்போ வந்து அப்பா வார்ன் பண்ணுவாங்க, அவங்ககிட்டே சொல்லுவாங்க நீ கொஞ்சம் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா எல்லாரையும் பயன்படுத்துவாங்க. உலகத்தில் சொல்லுவாங்க கான்ட்ரவர்சி, உலகத்தில் கான்ட்ரவர்சி இருக்கிற மக்கள் தான் அசால்ட். இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் பாவம் நம்ம பாவம் செஞ்சாலுமே செய்ய போனால் பாவத்துக்கும் கர்த்தர் பண்ணிக்கிறாரு. அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பட் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவன் துணிகர வரும். எனவே இந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க தான் போகிறாரு அப்படின்னா நம்ம ஆண்டோடைய கிருபையை அவங்க போக்கடிக்க தொடங்கிடுவாங்க. நம்ம கண்டிப்பாக அவங்க உண்மையாக மணந்துட்டோம்னா அடுத்து செய்ய போகிற பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க தான் போகிறாரு. தட்ஸ் ட்ரூத். பட் அது என்னன்னா ஜனங்களுக்குள்ள பாவத்தை திருப்பி திருப்பி செய்வதற்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. பட் இன்னைக்கு ஹோலி பற்றி பரிசுத்தமாக வாழ்க்கையை பற்றி பேசுகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த செய்திகளை கொடுக்கறதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் நோக்கியான செய்திகள் தான் நிறைய மக்களுக்கு பிடிக்குது. நம்ம சாப்பாட்டில் பேலன்ஸ் டயட் இருக்குல்ல இப்போ. ஸோ பேலன்ஸுங்கிறது எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று இப்போ செகண்ட் கம்மிங்கை பற்றி இப்போ எங்கே பேசுகிறாங்க, அது ரொம்ப ரெண்டாவது வருகையை குறித்து முந்தி தான் ஒவ்வொரு பாடல்களையும் கடைசி வரி செகண்ட் கம்மிங்கை பற்றி இருக்கும். இப்போ செகண்ட் கம்மிங்கை பற்றி யார் நினைக்கிறான் அப்படின்னா செகண்ட் கம்மிங்கை பற்றி ஒரு வாரம் பேசணும், ஒரு வாரம் ப்ராஸ்பரிட்டி பேசணும், ஒரு வாரம் கிரேஸை பற்றி பேசணும். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியலன்னா அட்லீஸ்ட் மற்ற ஊழியக்காரவங்களை கூட்டு சர்ச்சில் பயன்படுத்தணும். இப்போ எங்கள் அப்பாவோடைய நிறைய சக்ஸஸ் என்ன பண்ணுறதுன்னா அவங்க மட்டும் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கு. ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. மற்ற எல்லா ஊழியர்களுடைய அவங்களுடைய ரெவலேஷனும் ஜனங்களுக்குள்ளே போகணும். அவங்களுக்கு மேலே வச்சுக்க அந்த காலிங், ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு அவருடைய காலிங் சர்ச்சுக்குள்ளே போகணும். ஒரு ப்ராஃபட் வந்தாருன்னா ப்ராஃபட்டுடைய காலிங் சர்ச்சுக்கு பயன்படணும். எக்ஸ்போஸ் ஆகும். வி ஷுட் பி எக்ஸ்போஸ்ட் டு ஆல் த காலிங்ஸ். ஸோ அதனால் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் எப்பொழுதுமே இப்போ அல்லேலூயா டவர் பெரிய சர்ச்சு நான் தான் வாரம் பேசணும். மாதத்துக்கு ஒரு வாரம் தான் பேசுவாங்க, அடுத்த வாரம் கிராமத்துக்கு போயிடுவாங்க. பட் அவங்க இவ்வளோ பேருக்கு அவங்க பிளாட்ஃபார்ம் கொடுத்து பேச விட்டு அழகு அப்படி பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய மினிஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குல்ல எந்த விதத்துலையும். என்ன சில பேர் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ யாராவது வந்தாங்கன்னா ஒரு க்ரௌடை கூட்டி போயிடுவாங்க அந்த வரலாம். பட் அப்பாக்கெல்லாம் அந்த ஒரு அது என்னமே கிடையாதுல்ல. அப்படி அடிபட்டிருக்கிறாங்க. அடிபட்டாலும் திருப்பி அவங்களுடைய காலிங் அது. எனக்கு பர்னபா காலிங், மற்றவங்களை என்னைய காட்டிலும் நல்ல வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களை முன்னிறுத்தி அவங்க மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி இது நடக்கவும் செஞ்சுருக்குன்றீங்க. அப்பா ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு சரி அவங்க தான் ஃபுல் ஸ்பான்சர். அந்த செலவுகள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 4 பேர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். அப்போ தான் மெயின் நடத்துகிறாங்க. கூட வந்த ஒரு ஸ்பீக்கர் அவர் பேசும்போது சொல்கிறார், நான் அது வரைக்கும் யாராச்சும் ஸ்பான்சர் பண்ணி நடத்துனாங்கன்னா அவங்க தான் ஸ்டேஜில் நின்று பேசுவாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் வித்தியாசமாக இருக்கிறாரு.
இவர் ஒரு மெசேஜ் கூட கொடுக்கல, எங்களை பேச விட்டுட்டு அவர் அமைதியாக பின்னாடி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். மேபி அதுதான் என்னைய மேபி இந்த மாதிரி அப்பாவுடைய மேபி அந்த அனுபவங்கள்லாம் என்னையும் அப்படியே பின்பற்ற வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்பாவுடைய கிவிங்கும் நிறைய நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா கிவிங்க நான் வாழ்க்கையில் அப்படி மனுஷனை பார்த்தேன். சுயநலமே இல்லாத ஒரு மனுஷன், தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டார். இப்போ கையில் ஏதாச்சும் காசு வந்துச்சுன்னா யார் கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பார். ஸோ அவருடைய ஆசை தான் என்ன தெரியுமா, கடைசி அவர் ஆண்டு ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் போது இருக்குன்னு ஒரு அடி நிலம் கிடையாது, இவருக்குன்னு ஒரு கிராம் தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்படி ஆண்டவருக்கா கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் தாராயாக விதைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் ஆச்சரியமாக பார்த்த விஷயங்கள் ஏதாவது டக்குன்னு உனக்கு ஞாபகம் வர்றது, இந்த இடத்துல அவங்க இப்படி பண்ணாங்க அப்பா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. சரி. வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருந்தோம். சரி. அவங்க வீட்டில் கல்யாணம். ஓகே. அவங்க வீட்டில் கல்யாணம் கிடச்ச காணிக்க தொகையை அப்படி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கல்யாணத்தை நடத்துங்க. எல்லோரும் வெளிநாட்டுக்கு போய் அங்கே காசை வாங்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பேங்க் பேலன்ஸ் மினிமமில் தான் இருக்கும். மினிமம் தான் இருக்கும். ஓகே. 10,000 தான் மினிமம்னா 10,000 தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 20,000 30,000 வந்துச்சுன்னா கை துரு அது யார் கொடுக்கலாம், இவருக்கு யார் கொடுக்கலாம், அப்படி தான் இருக்கும். அந்த 10,000க்கு அது மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிறதுனால அதுக்கு ஃபைன் போடுவான்னால தான் அது இருக்குது, இல்லாட்டி அதுவுமே இருக்காது. அந்த ஊழியங்களில் தான் உண்மையாக சொல்கிறேன், மற்றவங்க பிளாட்ஃபார்ம் ஷேர் பண்ணுறது, மற்றவங்க ஊழியத்தில் கொண்டு போய் பயன்படுத்துறது, ஓகே, அது ரேரு. மற்ற ஊழியங்களுக்குன்னு கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு ஒரு டைம் எங்கள் மருமகன் ஒருத்தர் வந்து லேண்டு ரொம்ப சீப் ரேட்டு கொடுத்தார் அவர் லேண்டை. ஓகே. ஸோ அவங்க தங்கச்சிமார்களும் எங்களுக்கு தான் லேண்ட் இருக்குது, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லேண்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம அல்லேலியா டவர் கட்டும்போது அந்த காசை அது லேண்டை ஃபுல்லாக விற்று அப்போ ஏதோ 10 லட்சமோ சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி. அப்போ அவங்க சொன்னாங்க, அது எனக்கு பிரச்சனை, அப்போ நாங்கள் அல்லேலியா டவர் கட்டுறோம், அதுக்கு தான் விற்கிறோம். ஓகே ஓகே. விற்றாங்க. அவங்க என்ன பண்ணிக்கணும், அந்த 10 லட்சத்தையும் அல்லேலியா டவர். ஆமாம் ஆமாம். அவங்க சொன்னாங்க, நான் சுயநலமாக என் சர்ச்சுக்கு மட்டும் போட மாட்டேன், அதுலன்ட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 7 lakhs 6 lakhs மட்டும் அல்லேலியா டவர். ஓகே. மற்ற சர்ச்சுக்கு வேறு எங்கெங்கே ஊழியத்துக்குன்னா ஏன் ஊழியமாக இருக்குது, ஏன் ஊழியத்துக்கே நான் முழுசாக போடக்கூடாது, அது தன்னலம் அப்படின்னு நினச்சேன். அதில் 10 லட்சத்தில் 10 பைசா எடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் என் வாழ்க்கையை. கூட இந்த மாதிரி இவ்வளோ அவங்க விதைக்கும் போது, ஒரு செயல்படும் போது அதனுடைய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்க்குறீங்களா? பிளெஸ்ஸிங் அபண்டன்ஸ் பிரதர். அது கொடுக்கறதுனால ஆசீர்வாதத்தை குறைவே இல்லாமல் ஆண்டு வைக்கிறார். ஓகே ஓகே. குறைவே இல்லை. அதனால் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ ஊழியத்துக்குள்ளே வர்றாங்க. அதில் ஒரு சில பாட்டு, அந்த பாட்டு பாடுனா போதும், ஒரு பாட்டு ஹிட்டானா போதும், ஊழியம் நல்லா இதாகிடும் அப்படிங்கிற முயற்சிகளும் சில பேர் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை பஸ், அதான் நான் சில டைம் தான் சில காரியங்கள் எனக்கு ரொம்ப என்னடா இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு தோணுது. ஒரு தம்பி சொல்கிறப்பில் ஒரு பாட்டு போகிறேனே, அதுக்கப்புறம் ஊழியம் ஆரம்பிக்க போகிறேன். ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கும் பாட்டு போடுறதுக்கும் அவன் நினைக்கிறாங்க, பாட்டு போட்டால் ஃபேமஸ் ஆகிடும், ஃபேமஸ் ஆகிட்டா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாட்டு போடுறது தப்பு இல்லை, அது என்ன நோக்கத்துக்கு போடுறீங்க? ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு போடுறீங்களா? சில பேர் அவங்களுடைய பாட்டை விசிட்டிங் கார்டு மாதிரி ஓகே ஓகே பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி பதர், ஆண்டவர் நோக்கத்தை பார்க்குறவர் அது எப்படி சக்ஸஸ் ஆகும்? ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா நம்ம வொர்ஷிப் லீடர்ஸ் நிறைய பேர் பார்த்துக்கோம், எங்கேருந்தோ கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அவங்களுக்கும் பேக்ரவுண்டே கிடையாது. ஆமாம் ஆமாம். அதனால் பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குல்ல, இப்போ பாஸ்டர் முன்னாடி பேக்ரவுண்டு இது எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, நீங்கள் இதனால தான் வளர்ந்தீங்க, இப்படி தான் இருந்தீங்க, அது சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி முதல் கேஷுவலாக அப்படி எடுத்துப்பீங்களா? அவங்க சொல்லும்போது அது வந்து எனக்கு தெரியும். ஓகே, எனக்கு தெரியும் ஆண்டவர் தான் உயர்த்தினார், எங்கள் அப்பாவுடைய பின்னணியால் இல்லை. ஓகே. ஏசப்பா என் முன்னணியில் நின்றதுனால தான்.
பட் அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குல்ல, டக்குன்னு அவங்க அப்பா தெரியுது, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. பட் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, ஆசைப்படுறவங்களுக்குலாம். ஆனால் ஆண்டவன் மனுஷனை உயர்த்தணும் சுத்தம் பண்ணிட்டாருன்னா யாருமே தாவீதுக்கு யார் பதிலாக இருந்தா? ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறேன். நானும் ஜான் ஜெபராஜும் சரி ஓகே போகிறோம், ஒரு மீட்டிங் போகிறோம். மீட்டிங் போயிருந்தோம். அப்போ ஜான் ஜெபராஜ் வந்து ஃபஸ்ட்டு லேவி போட்டிருக்காரு. ஓகே லேவி போட்டிருந்தாரு. ஸோ போயிருக்கோம், நானும் ஒரு மீட்டிங் போயிருக்கோம். அவரும் ஊழியம் பண்ணுறாரு, நானும் ஊழியம் பண்ணுறேன். வெளியே வந்த உடனே பார்த்தா என் சிடி எல்லாம் போயிடுச்சு, அவர் சிடி அப்படியே இருக்குது. ஒரு 500 ரூபா கொடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவர் சிடி தான் விற்கல இறக்கப்பட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சரி அப்படி கொடுத்து வாங்கினேன். அது இன்னும் இப்பயும் ஜான் ஜெபராஜ் சொல்லுவார், இப்பயும் அவர் சொல்லுவார். அப்போ என்ன, என் கண்ணு முன்னாடி அவங்களுக்கும் பேக்ரவுண்டே கிடையாது, என் கண்ணு முன்னாடி பார்த்து ஆண்டவர் அவங்களை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார். அதனால ஒரு பாஸ்டர் பையனாக இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லவே முடியாது. நிறைய லஸ்ட்டு, நிறைய இஷ்யூஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ அது மாதிரி நிறைய ஊழியக்காரன் மத்தியிலும் சரி விசுவாசம் அப்படிலாம் காரணம். நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? நீங்கள் அப்படி ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸோட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நான் கேட்குறேன். அதனால் இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ்வது ரொம்ப கஷ்டம், அது வாலிபர்கள். ஆனால் இப்போ வந்து ஃபோன்லேயே எல்லாருக்கும் ஃப்ரீயாக அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க ஜிபி. ஆமாம் ஆமாம். அதனால் பரிசுத்தமாக வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்னன்னா பிரதர், எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, அது தப்புன்னே தெரியலன்றீங்க. ஓகே, தப்புன்னே தெரியல. அப்படின்னா எதுதான் பாவம்னு சொன்னாங்களோ இப்போ அது பாவம் இல்லைன்னு மாதிரி ஜனங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் ஒரு ஷிப் மெசேஜெலாம் கொடுத்துருப்பீங்க, கவுன்சிலிங். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இதுலேருந்து வெளியே வரணும் அதான் நான் சொல்லுவேன். இந்த வாலிபாலுக்கு நான் சொல்லுவேன், சில காரியங்கள் தப்போ ரைட்டோ எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, பெட்டர் டோன்ட் டூ இட். சில இதான் அப்படியே வி கான் சே ரைட்டா ராங்கா, அதுன்னு சில காரியங்கள் உங்களுக்கு கன்க்ளூஷன் பண்ண முடியாது. நான் சொல்லுவேன் பெட்டர் டோன்ட் டூ இட். ஓகே. ஸோ பரிசுத்தமாக வாழ்கிறது வந்து இப்போ ரொம்ப சேலஞ்சிங், டிஃபிகல்ட். பட் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் நான் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கும்போது நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இது மூலமாக என்ன தெளிவாக இருக்குதுன்னா, யூ கேன் டூ இட்னு அர்த்தம். ஆண்டவர் முடியாததை செய்ய சொல்லவே மாட்டார். அதனால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள்னு சொன்னாலும் உங்களால் இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய பலத்தினால, தேவனுடைய பிரசன்னத்தினால. அதனால் வி கேன் லிவ். ஸோ பார்க்குறோமே பாபிலோன்லேயும் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்கல்ல. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடந்து போயிருக்கீங்களா? இந்த மாதிரி பரிசுத்தமான அது ஒரு சோதனையாக இருக்குது. இப்போ வாலிப பழத்தில் ரொம்ப சில டைம் தான் யோசித்து பார்ப்பேன், ஒரு பாஸ்டர் பையன் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்கல, மனுஷன் கையிலையும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசித்து பார்க்கும்போது தான் கத்தர் இந்த பாட்டை கொடுத்தாரு. அந்த பாட்டில் அந்த என் வாழ்க்கையை அந்த பாவியான ஸ்திரீயோடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாடிப்பேன். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சிங்க. ஓகே ஓகே. எல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு நிற்கிறான் கல் எடுத்துட்டு. ஆனால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் அவனை பார்த்து அந்த சகோதரியை பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை ஆக்கினை தீர்ப்பு அடை. அவர்கள் உங்களை ஆக்கினை தீர்ப்பு அடையவில்லையா? அவங்க உங்களை ஆக்கினை தீர்ப்பு செய்யலையான்னு கேட்டவுடனே ஆமாண்டவரே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாட்டை ஆண்டவர் அந்த டைமில் தான் கொடுத்தார். ஓகே. அதில் ஐ ஹாவ் பாஸ்டர்ஸ் பிள்ளைகள். ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிறேன், விசுவாசிக்கு பிள்ளைகளை காட்டிலும் சோதனை ஜாஸ்தி. ஐ டெல் யூ. ஏன்னா நாங்கள் பாவம் செஞ்சால் எங்கள் ஃபேமிலி பாதிக்கும். எங்கள் ஃபேமிலியை பாதிச்சா பாஸ்டர் பாதிக்கப்படுவார். கண்டிப்பாக. பாஸ்டர் பாதிக்கப்பட்டால் ஹோல் சர்ச்சுமே பாதிக்கப்படும். அதனால பாஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் விசுவாசி பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும்.
அவங்களுக்கு 10 பிசாசுனா எங்களுக்கு 20 பிசாஸ். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டோம், விழுந்து எந்திரிச்சோம், ஆண்டவரை விட்டு கொடுக்கல. அதை நான் கத்தர் நல்லவர். அதான் சொல்லேன் பிரதர். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். தப்பு பண்ணிட்டீங்களா, ஓடி வந்துடுங்க, ப்ரெசன்ஸ்க்கு ஓடி வந்துடுங்க. குவிக் டு ரிப்பென்ட். குவிக் டு. சில பேர் அதை பாவம் பண்ணிட்டு ஐயோன்ட்டு இந்த கில்ட்டி கான்ஷியஸில் ஆண்டரை விட்டு தூரம் போக தான் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், அப்பா மடியில் போய் விழுந்துருங்க. அப்பா தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணி. இல்லை எல்லாரும் தப்பு பண்ண இயல்பு. ஒருத்தவங்கள்ட்ட கோமா பேசிட்டா, ஒருத்தவங்களை திட்டா கூட எனக்கு படப்படும். அவங்கள்ட்ட சாரி கேட்டு ஆண்டவர்ட்டையும் ஓடி போய் அந்த சாரி சொல்லி திருப்பி ஒப்புரவா. நம்ம அப்படி பண்ணிட்டோம் பதர், ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை கவர் பண்ணிடுவார். எங்கள் அப்பா ஒரு முறை சொன்னாங்க, மறக்க மாட்டேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்த மாட்டார், வெக்கப்படுத்த போட மாட்டார், அவன் பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். யோசித்து பாருங்க பிரதர், எல்லா ஊழியக்காரங்களும் ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாருன்னா எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு, எல்லாரும் தப்பு பண்றாங்க. சொல்ல முடியாத தப்புகள் தான், பெரிய தப்புகள் தான் பண்றாங்க. கண்டினியூவா பண்ணும்போது அது வெளியே ஆண்டவர் வேற வழி கிடையாது. ஆண்டவர் டக்குன்னு உங்களை விட்டு கொடுத்துட மாட்டாங்க சாத்தான் கையில, மனுஷன் கையில. பட் நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குல்ல, பவுல் சொல்றார், சில பேர் 2 நேமை சொல்லி அவன் சாத்தா கையில் ஒப்பு கொடுத்தாச்சு அப்படின்றாங்க. ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள், எல்லாரும் டிவியில் பார்த்துட்ருக்கு, அப்பாட்ட போய் விழுந்துருங்க. சென்சிட்டிவாக எப்பொழுதுமே உங்கள் ஹார்ட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு நாத்தானை வச்சுக்கோங்க. உங்கள் கூட க்ளோஸாக வச்சுக்கோங்க. அவங்களும் டக்குன்னு சொல்லிடுவாங்க, டக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க, இது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி. அதனால் எப்பயுமே ஒரு நாத்தான பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஒரு விஷயமா பார்க்குறீங்க. அது மாதிரி ஊழியத்தில் தாழ்மையாக ஒரு ஊழியம் பார்க்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதர், தாழ்மை தான் பிரதர். கேசு. ஆனால் சில ஊழியர்கள் வந்து அப்படி இல்லைங்க, ஒரு பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆகிடுச்சுனாலே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி நிறைய பார்க்க முடியுது. அது நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் இருக்கா ஃபீல்டில்? இருக்காங்க பிரதர். அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்படியே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால சில பேர் வந்து மாரல் லைஃப்பில் நிறைய பேர் விழுந்தா பெருசாக அதை அவங்கள பெருசாக பார்க்குறோம் மாரல் லைஃப்பில் ஒன்று தான். ஆனால் நிறைய பேர் இந்த ப்ரைடில் விழுந்துட்டுருக்காங்க. அதை நம்ம பெருசாக பார்க்கறது இல்லை. அவங்களும் பெருசாக அதை, அதுவும் ஈக்குவல் சின்னு தான் ப்ரைடு, பெருமை. ப்ரைட்லேயே இப்படி நிறைய விழுந்து இருக்காங்கன்றீங்க? பார்த்த இதுலேயே இருக்கிறாங்க. அவங்களாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. உங்கள்கிட்டயே நம்மகிட்டயே என்னுடைய என் மேனேஜர் மூலமாக வாங்குவாங்க. நம்ம நேராக பழகும் போது நல்லா இருக்கும். பட் திருப்பி ப்ராக்டிக்கலாக நம்ம திருப்பி அவங்களை அணுகணும்னு நினைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் சேனலில் மேனேஜரை பேசுங்க அப்படின்வாங்க. பெருமை அவங்க மெசேஜ்லேயே தெரிஞ்சிடும், பேச்சிலே தெரிஞ்சிடும். அவங்க கூட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணும் போதே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போதே அதில். ஸோ அது ஒரு டேஞ்சராக தான் பார்க்குறீங்க அந்த மாதிரியான? அதுதான் பிரதர் அடுத்த பாவத்துக்கு இழுத்துட்டு போகிறது. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது எதுனா, ப்ரைடில் விழும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற பாவங்களுக்கும் அதை இழுத்துட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவத்தில் வந்து நல்லா செய்தி கொடுக்குறவங்களோட, வார்த்தைகளை பேசுகிறவங்களோட பாடல்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் இருக்குது. பாடல் பாடுறவங்களுக்கு நல்லா ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடுறாங்க. எல்லாத்துக்கும் பாடல் பிடிக்குது. நானே யூத்தாக இருக்கும்போது மெசேஜ்னா ஓடிடுவேன். அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறீங்களா இந்த மாதிரி இருக்கிறதுலாம்? பேலன்ஸ். நம்ம வர்ஷிப்பு வேணும், வேர்டு வேணும். ஓகே, ரெண்டுமே. இப்போ நிறைய வேர்டு உங்களுக்கு பிடிக்குதுன்றீங்க. ஆமாம், இப்போ அந்த ஏஜ் வச்சு அப்படியே சொல்லலாமா? இல்லை ஒரு வாலிபருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த மியூசிக் வந்து இதாகுது, மியூசிக் சாங்ஸ் தான். ஒரு போக 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 தான் உங்களுக்கு அந்த வேர்டு மேலே ஒரு நாட்டம் வருது. ஓகே, நாட்டம் வருது. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்ஷிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. இல்லை நிறைய ஒர்ஷிப் பண்ணுறோம், நிறைய ஃபேமில் போகிறாங்க, ஃபேன்ஸ் ஃபாலோவிங்லாம் வர்றாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த
கரெக்டாக அவங்க லைஃப்பை வந்து ஒரு இது பண்ண முடியல, சாட்சியாக வாழ முடியல அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. கேட்குறேன் அந்த ஃபேமை ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான் கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்தும் பொழுது உடனே யூ ஹாவ் டு ஹம்பிள். உங்களை அடிக்கடி உங்களை தாழ்த்தணும். அடிக்கடி நீங்கள் வந்து என்ன உங்களை கிரவுண்டடாக வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி நான் கிரவுண்ட் எப்பயும் நான் ஆதி இந்நிலையை நினைப்பேன். கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்திருக்கிறார். நம்மளுக்கு 100 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது, 100 ரூபா கூட நம்மளால் சம்பாதிக்க முடியுமா என்ற கேள்வியில் இருந்த நம்மளை கர்த்தர் நம்மளுக்கு இவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார். பழைய நிலைமையை யோசித்து இப்போ நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே, நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே நான் வந்துடவே கூடாது. ஒரு முறை ஒருத்தர் கேட்டார், பிரதர் இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதுனீங்களா? நான் சொன்னேன், ஆமாம் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு. உடனே என்னுடைய மனசாட்சி வாதிச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ எழுதுனியா நான் கொடுத்தேன் நான் கேட்டேன். ஓகே ஓகே, ஆவியானவரே சாரி ஆவியானவரே. ஏன்னா எனக்கு தெரியும் என்னையால் திறமைனால ஒரு வரி கூட எழுது. எனக்கு உண்மையாக ஒரு ராகம் கூட இப்போ கூட எனக்கு பாட்டு ஏற்றித்தாங்கன்னா என்னால் தெரியாது பிரதர். பிரசனத்தில் வந்துச்சுன்னா உண்டு, பிரசனத்தில் வந்துச்சுன்னா தான் உண்டு. அப்போ இருந்து இப்போ யாராச்சும் கேட்டாங்கன்னா, பிரதர் நீங்கள் சாங் எழுதுங்க, ஆவியானவர் எனக்கு கொடுத்த சாங். நான் அந்த யூடியூப்பில் கீழே கூட சாங் லிரிக்ஸ் நான் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போடலாம் நினச்சேன். பட் சொன்னாங்க நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிங்கன்னா சொன்னாங்க இந்த கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்கள் பேர் போட்டால் தான் காப்பி ரைட்டுக்கு இது இருக்கும். சரி கர்த்தர் நம்ம அதை அறிவாருச்சு, அதுக்காண்டி நம்ம போடுவோம் அப்படின்ட்டு ஐ புட் மை நேம். ஓகே, பட் எப்பயுமே அந்த பழசை மறந்துடவே கூடாது. ஸோ எப்படியும் அது அந்த மாரல் லைஃப்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த ஹியூமிலிட்டிக்கும் தாழ்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் அப்போ அந்த ஸ்டெப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்களாம் இந்த இடத்துக்கு வரும்போது அது உங்களால் உணர முடியுதான்னு கேட்குறேன். இப்போ மக்கள் அவங்களால மிக்ஸ் ஆகி ஸோ அவங்க ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் திருப்பி விசுவாசிகளோட மிங்கிளாகும் போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா? அது அவங்க புரியுதா? அந்த மாதிரி அதான் ஆச்சரியமாக இருக்கு. நான் எனக்கு மேலே இருந்தவங்க தான் என்னையெல்லாம் ரொம்ப கீழே நினச்சவங்க. விளையாட்டு இவனா ஊழியத்துக்காக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயங்கர சேட்டை பண்ணுவேன். சேட்டைன்னா சொல்லுவேன், கண்ணை மூடினமே மெசேஜை விட்டு ஓடிடுவேன். சரி, இப்படிதான் என்னைய பார்த்து வளர்ந்தவங்க பெரிய ஆட்கள் தான். இப்போ நான் ஊழியத்தில் அப்படியே வந்து கர்த்தர் என்னை கிருபையாக பயன்படுத்த பார்த்து அவங்க என்னை பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அது ஏற்றுக்கவே முடியாது. நான் அவங்க அண்ணேன்னுவேன், அவங்க என்னை பாஸ்டர்னுவேன். ஓகே ஓகே. பட் ஆனால் வளர்ந்த ஊழியங்கள் நல்லா வளரும் போது அவங்களுடைய ஜென்ரேஷன் அடுத்த நெட்வொர்க் அவங்க கேட்ச் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இது நார்மலாக நடக்கிறதாரா இல்லை ஒரு வளர்ந்துட்டோம் நம்ம அடுத்த ஒரு அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குல்ல? இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஆண்டவர் அழைச்சி தான் ஊழியத்துக்கு வந்தேன்றீங்க. அப்போலாம் எந்த இடத்துலையும் உங்களுக்கு நீ ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்ட மாதிரிங்கிற விஷயமே இல்லாமல் தான் அவங்க வளர்த்துருக்காங்க. பட் ஆனால் வெளியே பார்க்குற மக்களுக்கு அப்படி ஒரு பிம்பம் இருக்குது. ஒரு பெரிய தவறு நடக்குதுன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஊழியமாக இருக்கும்போது அடுத்த மகனை திருப்பி கொண்டு வர்றாங்க. அது அவன் அழைக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு ஓகே சில பேர் வாலண்டியரியாக மகனை வச்சிருக்காங்க, மகனும் வாலண்டியராக ஓகே ஃபேம் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு வந்துடுறாங்க. சரி, ஆனால் நான் பார்த்துருக்குறேன் அந்த ஊழியம் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடுது, தேக்கம் வந்துடுது. ஓகே ஓகே ஓகே. பட் அதே நேரத்தில் அவங்க மகன்கள் அழைக்கப்பட்ட மகன்களை வைக்கும் பொழுது ஓகே வேற பரிவாரத்துக்கு போயிடுது, வேற லெவலுக்கு அந்த ஊழியம் ஓஹோன்னு போயிடுது. ஸோ சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கஷ்டப்பட்டு ஊழியத்தை சேர்த்து அதை திருப்பி அவன் மகன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். ஆமாம், அப்படிதான் எல்லா ஊழியமும் வந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ பெரிய ஊழியம் பார்க்குறீங்களே அதெல்லாம் சும்மா அப்படி வரல, கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு அவங்க அப்பாவுடைய ஊழியத்தை அவங்க ஆரம்பிச்சு தான் இந்த பிரேக் த்ரூ. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு டாக்டர் பிள்ளைக்கு டாக்டர் ஆகிறாங்க, ஆமாம், ஒரு இன்ஜினியர் பிள்ளை இன்ஜினியர், ஊழியக்காரர் பிள்ளைக்கு திருப்பி ஊழியத்துக்கு அவங்க இப்போ நானாக ஊழியத்துக்கு வரலையே பிரதர், வர விரும்பலையே. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பாஸ்டர் அவன் மகனை பாஸ்டர் ஆக்கிட்டாரு. ஆமாம் ஆமாம்.
பார்க்குறவங்க தெரியுதில்ல அது. அது மாதிரி தான் நான் ஐ பிலீவ் ஒரு பாஸ்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உள்ள வேர்வை சிந்தி அந்த ஊழியத்தை நாட்டி அடுத்தவன் மகன் மூலமாக இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போக ஆண்டு விரும்புகிறாருன்னு நான் விசுவாசம். மோஸ்ட் ஆஃப் த டைம். மேபி எக்ஸப்ஷன், மோசேக்கு அப்புறம் யோசுவாட்ட கொடுக்குறது எக்ஸப்ஷன். ஓகே. ஸோ ஐ பிலீவ் ஒரு ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றது ஒரு பெரிய சக்ஸஸ். கண்டிப்பாக. அது வந்து சில பேர் அதை நெகட்டிவாக நினைக்கிறாங்க. இது அரசியல் வாரிசு. இப்போ கூட சொல்கிறாங்களே ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்க, குடும்ப அரசியல். அது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அந்த ஊழியத்தில். இல்லை, ஆண்டவர் உண்மையாக அழைச்சி இல்லாட்டி நிற்க முடியாது பிரதர். இவ்வளோ பெரிய ஊழியத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா ஆண்டவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் அவங்களை அங்கீகரித்து அவங்கள பாஸ்டர் பிள்ளைகள் அடுத்த இதுக்கு கொண்டு வரார். எங்கள் அப்பா அடிக்கடி, எங்கள் அப்பா உண்மையாக பிரதர், இதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான் அடுத்த தலைவராக ஏற்படுத்தி வச்சார். அப்படியா? எங்கள் சர்ச்சிலே சொல்லுவார் அடுத்து எனக்கு அப்புறம் இந்த ஊழியர் தான்ட்டு. எங்கள் அப்பாவை ஏமாற்றி ஒரு பிரான்ச் சர்ச் ஆரம்பிப்பு பாஸ்டர்ன்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் எல்லாம் அந்த பிரான்ச் சர்ச்சுக்கு போக சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் ஒரு இந்த மாதிரியான இஷ்யூஸும் நிறைய இருக்குது. அந்த விஷயம் செஞ்சு ஸோ அப்பா ஜெனியூனாக எங்களை கொண்டு வர எங்களுக்கு நல்லா தெரியும். ஜெனியூனாக எங்களை கொண்டு வரல, அவரை தான் வச்சாங்க. பட் ஆண்டவர் இப்படி வைக்கிறதுனால அவரை இப்படி ஆண்டவர் மாற்றி விட்டாருன்னு தான் சொல்லுவோம். அவர் செஞ்சாலும் சொல்ல மாட்டோம். சரி, காத்தரே எல்லாம் நன்மைக்கு எதுவாக சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுறார். ஸோ நிறைய அவங்க ஊழியர் ட்ராவலில் வந்து நிறைய சந்தோஷமான தருணங்கள் நடந்திருக்கும், நிறைய கஷ்டமான தருணங்களும் நடந்திருக்கும். ஏதாவது கஷ்டம்னு ஏதாவது இந்த மாதிரி இந்த ஒரு தருணம் ரொம்ப கஷ்டமான தருணம்? நிறைய கஷ்டமான தருணங்கள் தான் இருந்தது. கஷ்டமான தருணங்கள் தான் உண்டு. எங்கள் ஃபேமிலியில் நடந்த காரியங்கள் அப்படின்னா இவ்வளோ பெரிய சர்ச்சை பார்க்குறாங்க, க்ளோரி, இவ்வளோ பெரிய க்ளோரியை பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்பாக நிறையா ஸ்டோரி இருக்குது. இவ்வளோ பெரிய வெளியே பார்க்குறவங்களும் ஓகே இவ்வளோ பெரிய இது இருக்காங்க, உங்களுக்கு எந்த இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி. யோசேப்பு லைஃப்பில் அவ்வளோ பெரிய க்ளோரி, சிங்காசனம். ஆனால் சிங்காசனத்துக்கு பின்பாக அவன் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு பாரு. அது மாதிரி நிறையா கஷ்டங்கள், வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் தான் என் குடும்பத்தில் நடந்திருக்கு. ஓகே. அப்போ கூட நான் நினைப்பேன், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நடந்த மாதிரி எந்த குடும்பம், எதிரி குடும்பத்துக்கு கூட நடக்கக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எதிரி குடும்பத்துக்கு கூட இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லாத. அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், துரோகங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு முறை கூட வெக்கப்பட்டு போக விடலாம். அதனால தான் என் பாட்டு, ஒரு பாட்டு வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோது வெக்கப்பட்டு போகுது, அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அது மூலம் தான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம் ஊழியத்துக்கு. அப்போ தான் ஊழியத்துக்கு புதுசாக வந்திருக்கிறேன். இப்போ சர்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம ஊழியமே முடிஞ்சிச்சு, நம்ம குடும்பமே முடிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வெக்கப்பட்டு போக மாட்டேன்னு சொன்னார். நான் அதை விசுவாசமாக அறிக்கை செஞ்சேன், ஆனால் பயம் என்னை விட்டு போகலை. வெக்கப்பட்டு போயிடுவோன்னு நினச்சேன். சரி. அது அதுக்கப்புறம் தான் சர்ச்சு 500லேருந்து 1000 ஆச்சு. காலியாகும்னு நினச்சோம், ஆனால் கர்த்தர் அதை ஸோ அப்படி 1000 பெருக வச்சார். அப்போ தான் பிரேக் த்ரூ வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்ட்டு நம்ம பயப்படக்கூடாது. ப்ராப்ளத்துக்கு பின்பாக தான் பிரேக் த்ரூ. சில காரியங்கள் தான் ஆண்டவர் சோதித்த பின்பு சுத்த பொண்ணாக விளங்கின பிறகு ஆண்டவர் வந்து அடுத்த பரிவாரத்துக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ நிறைய பேர் சபையை நடத்துகிறவங்களும் அதை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன ஒரு இது சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு சர்ச்சை வந்து நல்லா ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும், இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு எதை சொல்லுவீங்க? எக்ஸாம்பிளாக இருங்க, விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், பிரிவினைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. பணக்காரங்க, ஏழைகள், அந்த இனம் இந்த இனம், மேக் ஷுர் தட் பார்ஷாலிட்டியே இருக்கக்கூடாது. பாஸ்டர் வந்து எல்லாரையும் ஒன்றா தான்
ட்ரீட் பண்ணுவார். ஓகே. ஏழைகள்னாலும் பணக்காரனாலும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுவார் என்று சொல்லி அவங்களுக்கு எப்போயும் அந்த உணர்வு இருக்கணும். கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது, ரசிக்கப்பட்டாலும் ஜாதி உண்மையாக பிரதர், எனக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஜாதின்னே தெரியாது. சபையில் காணப்படுதா? எங்கள் சர்ச்சில் ஓகே எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க, விசுவாசிகள் 3C பார்க்கக்கூடாது. ஓகே. நீ 3C பார்த்தனா நான் உனக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன், மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். ஓகே. 3C. ஒன்று கேஸ்ட்டு, ஓகே, இன்னொன்று கேஷ், இன்னொன்று கலர். 3C. இந்த 3C பார்த்தேன்னா என்கிட்ட வந்துடாது. இப்போ நாங்கள் மேரேஜ் பீரோ வச்சுருக்கோம், அதில் கேஸ்ட்டே இருக்காது. ஓகே ஓகே. அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். நான் சொல்லுவேன், ஒரே ஒரு C மட்டும் பாருங்கள், கேபிட்டல் C, கிரைஸ்ட்டை மட்டும் பாருங்கள் கல்யாணத்தில். அது எங்கள் அப்பா இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா பார்க்கவும் இல்லை, எங்களுக்கு சொல்லவும் இல்லை. சில பெரிய ஊழியர்களே ஜாதி பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமலகன ஊழியக்காரர்கள் அப்படி தெரியல. ஜாதிக்குன்னே சர்ச் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஊழியத்தில் அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது உங்களை அப்படி கேட்டிருக்காங்களா? நீங்கள் நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறீங்க, அப்படியே தான் நடந்திருக்கான்னு கேட்டுறேன். ஆமாம். ஓகே. இப்போ எங்கள் ஜெனரேஷனில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரி, ஓகே ஓகே. இப்போ தான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு மட்டும் தான் சில பேர் இன்னும் ஸ்ட்ரிக்டாக நிற்கிறாங்க, ப்ரீச்சிங் இல்லை. முந்தி எங்கள் அப்பா காலத்தில் சொல்லுவாங்க, என்ன ஜாதின்னு கேட்டுட்டு தான் உங்களை கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. ஒரு சுவிசேஷ கூட்டத்தை கூப்பிடணும், இந்த கிராமத்தில் கன்வென்ஷன் கூப்பிடணும், ஃபர்ஸ்ட் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. இப்போ ஆண்டு கிருபை இல்லை, மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு யாரும் ஜாதி கேட்குறது இல்லை இப்போ. பட் கல்யாணம்னு வரும்போது இன்னும் சில பேர் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. பட்டு நாங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல விசுவாசிகள். சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் வரோம். அதனால் சில பேருக்கு நம்ம கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி அவ்வளோதான், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கள் புரிதல் அவ்வளோதான். ஓகே. அதனால் நாங்களும் கட் அண்ட் ரைட்டாக இருக்க மாட்டோம், அவங்களுக்கு நடத்தி வைப்போம், அவங்களையும் ஆதரிப்போம். ஸோ அது மாதிரி சபை நடத்துகிறீங்க, நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்டிகாஸ்ட்லேயே அந்த இதெல்லாம் மாறிட்டு வருது. ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது, கோல்டு போடாமல் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க சபையில்? எங்கள் அப்பா அதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். ஓகே ஓகே. ஆனால் ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு வந்து ஒருத்தன் மெசேஜ் கொடுத்தாலும் கேட்பார். ஓகே ஓகே. நீ வரும்போது பிளாக் டிஷர்ட் ஒயிட் தான் போடணும்னு சொல்ல மாட்டேன். இப்போ எங்களையே சில ஊழியக்காரவங்க பிள்ளைகள் தான் ஜீன்ஸே போடக்கூடாது அப்படி வளர்த்துருக்குறாங்க. எங்கள் அப்பா தான் அப்படி கிடையாது, இப்படி இது போடக்கூடாது, இதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது. எங்கள் அக்கா மார்கிட்ட சொல்வார், டீசெண்டாக போடு, என்ன வேணால் போடு, டீசெண்டாக போடு, அவ்வளோதான். எங்கள் அப்பாவுக்கு டீசெண்டாக வேர் பண்ணு, நீ ஜீன்ஸ் வேர் பண்ணிக்கோ, டிஷர்ட் வேர் பண்ணிக்கோ. பார்த்தீங்கன்னா கம்யூனியன் சர்வீஸ் கூட சொல்லி பிளாக் ஷர்ட் தான் போட்டு வருவேன். எங்கள் அப்பா அது பாதரே பண்ணாது. எங்கள் அப்பா இப்போ அவங்க சின்னதுலேருந்தே நகை போடாமல், பட் நான் நகை வாங்கி போட்டால் அவங்க பாதரே பண்ணாது. அந்த பிலீஃபை மற்றவங்களுக்குள்ள திணிக்கக்கூடாது. ஓகே. எங்கள் அப்பா அவங்க பிலீஃப் நகை போடக்கூடாது பிலீஃப், பட் அது என் மகனுக்கு கூட திணிக்கலை. ஓகே ஓகே. அதனால் உங்கள் கன்விக்ஷன் அப்படி இருக்குது, உங்களுடைய பிலீஃப் அப்படி இருக்குன்னா, நான் ஆல்வேஸ் டோன்ட் ஃபோர்ஸ் சம்மன். உங்கள் பிலீஃப்னா வி அப்ரிஷியேட். ஓகே. அது வி அக்னாலேஜ். அதுக்குன்னு உங்களை அவமரியாதையோ உங்களை கீழ்த்தனமாவோ பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒயிட் ஷர்ட் போடுறீங்கடா போடா, நீங்கள் தான் ரொம்ப அப்படின்ட்டு இழிவாக இன்றைக்கி வி அப்ரிஷியேட். இதில் நானும் ஒரு அந்த சர்ச்சுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, நான் கழட்டிடுவேன் பேர், அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியா? அவங்க பிலீஃப்க்கு நான் இடத்துல இருக்கக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. நான் அவங்க இடத்துல போய் நான் ஊழியம் பண்ண போகிறேன். ஓகே. அவங்க பிலீஃப் நான் கனப்படுத்துகிறேன். அதே நேரத்தில் அவங்களும் மற்றவங்களுக்கு திணிக்கக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் டு அன்பாக வேண்டுகோள் எல்லா ஊழியர்களும். நீங்கள் நிறைய சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு எல்லாருமே, அதனால் இன்றைக்கி நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள் பற்றியான வீடியோக்களும் நிறைய வர ஆரம்பிச்சு ஊழியர்களை பற்றி. ஸோ நிறைய வருது, அது நிறைய பேர் பார்க்கவும் செய்கிறாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அது போயிடுச்சு பிரதர். குற்றச்சாட்டுகள் முந்தி இதே மாதிரி தான் எல்லா ஊழியக்காரங்க இருந்தாங்க.
ஓகே ஓகே. இப்போ வந்து விதிவிலக்கு கிடையாது. இப்போ இருக்க ஊழியக்காரருக்கு அந்த இருக்கு, அப்போ இருக்க ஊழியக்காரருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக சோஷியல் மீடியா இருக்கிறனால எல்லாமே எல்லார் கையிலும் மொபைல் இருக்கிறது, சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாம் உங்களோட நடவை உடை எல்லாம் அழகாக இப்படி படம் பிடிக்கப்பட்டு அது மக்களுக்கு பிரதிபலிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இந்த காசிப்பிங் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து நான் பயப்படுறேன். ஊழியக்காரவங்களுக்கு விரோதமாக பேசினாலே ஒன்று சொல்கிறேன் பிரதர், மோசே இன்னொரு திருமணம் பண்ண உடனே ஆரோனும் மீரியாவும் வந்து சொல்கிறாங்க எப்படி நீ திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணும்பொழுது அவன் ஆண்டவரை கூழ்டுறான். ஆண்டவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் ஊழியக்காரன் பக்கத்தில் நிற்பார். அதுக்கு நிற்கிற சப்போர்ட் அவன் செஞ்சதுக்கு நியாயப்படுத்தி இல்லை, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவருக்கு வந்து அது அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அதனால நம்ம இப்போ கூட நான் ஊழியக்காரத்தை குறித்து பேசுகிற பயப்படுவேன். அவங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது ஒரு பக்கம் காசிப்பு. பட் அதை நிறைய கிறிஸ்தவர்கள் தான் பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம் ஒரு அடிமைத்தனமாக இருக்குது. அடுத்த என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு பார்க்கறது. ஸோ காசிப் மாதிரி இது ஒரு சர்க்கஸ் மாதிரி பாஸ்டர்ஸை அவங்க பேர் போட்டு கான்ட்ரவர்சின்னு போட்டு தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, ஒரு பத்திரிக்கை வருமா மாதம் அந்த பத்திரிக்கை என்னென்னா ஊழியக்காரவங்களை நிர்வாணப்படுத்தி எழுதுகிற ஒரு பத்திரிக்கை. அந்த ஊழியக்காரர் இவ்வளோ வாங்கிட்டாரு, தங்கத்தை வாங்கிட்டாரு, இதை வாங்கிட்டாரு, அந்த பத்திரிக்கை முழுசும் அப்படி தான் இருக்குமா. அந்த சிஸ்டர் சொல்லுது, இந்த வாஸ்து முடிச்சுட்டு அடுத்த மாதம் வர வரைக்கும் அதுக்கு தாங்க முடியாது. எப்படா அந்த பத்திரிக்கை வரும், அடுத்து எந்த ஊழியக்காரனா பற்றி எழுதியிருப்பார். நான் சொல்கிறேன், அந்த சிஸ்டர் சொல்லுங்கள், அந்த ஸ்பிரிட்டில் நான் மாட்டிக்கிட்டேன். ஆண்டவர் அந்த சிஸ்டரை விடுதலையாக்குனேன். ஸோ நான் சொல்கிறேன், தயவுசெய்து இப்படி மற்றவங்கள அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை கண்டினியூவாக பார்க்கக்கூடாது. ஏதாச்சும் தற்செயலாக பார்த்தா உண்டு, அது திருப்பி போட்டு வேணுக்குன்னே சர்ச் பண்ணி பார்த்து ஏதாச்சும் சில டைம் நாங்கள் பாஸ்டர்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்கள் விசுவாசிகளுடைய ஆடுகளுக்காண்டி நாங்கள் சில காரியத்தை ஞானமாக இருக்கணும், இந்த ஊழியக்காரரை வச்சு ஞானமாக இருக்கணும்னு நாங்கள் சில டைம் பார்க்குறது உண்டு. சரி. ஆனால் அதுவே சில பேருக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி, இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சாபம். பிரதர், ஊழியக்காரர்கள் பற்றி பேசுறது ஒரு சாபம். அதை கேட்கறது பரியாசக்காரர் உட்கார இடத்தில் நம்ம தான் உட்காரணும். அப்படின்னா இதுதான் எக்ஸாக்ட்லி. இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ரொம்ப பெருகிடுச்சு. இது வந்து ஊழியமாகவே செய்கிறாங்க சில பேர். இது வந்து பப்ளிக்கில் போட்டு ஒரு ஊழியக்காரனை அசிங்கப்படுத்துறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? நிறைய ஊழியக்காரங்க பார்ப்பாங்க, நிறைய விசுவாசிகள், அவங்கள்ட்ட என்ன உங்களுடைய பாயிண்ட்? ஒரு விசுவாசிக்கும் ஊழியருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் இயேசு அவன் கண் முன்பாக நிறுத்துங்க. அதுதான் ஆல்வேஸ், எல்லா நேரத்துலையும். தாவீது சொன்ன மாதிரி, எப்பொழுதும் என் கண் முன்பாக அவரை நிறுத்திருக்கிறேன். உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வந்து எவ்ரி டைம் எவ்ரி டே உங்கள் கண் முன்பாக இயேசுவை நிறுத்துங்க. அவர் கண் முன்பாக நிறுத்தினீங்கன்னா கண்மூடித்தனமாக செய்ய மாட்டீங்க. பஞ்சு நல்லா இருக்கு. யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அவரை கண் முன்பாக நிறுத்தினீங்கன்னா வழி விலகி போகவே மாட்டீங்க. நிறைய பேர் ஃபேன்ஸை நிறுத்துறாங்க கண் முன்பாக, ரோல் மாடல் அவருன்றாங்க, அதுக்கப்புறம் ரோல் அடிக்கிறாங்க. ஆண்டவரை கண் முன்பாக நிறுத்துங்க. அதுதான் தாவீது சொன்னது தான், இந்த
பேதுருவும் ஃபஸ்ட்டு மெசேஜில் சொல்லுவாங்க. ஹில் கோட் வாட் டேவிட் ஹஸ் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஊழியத்தில் விசுவாசிகளுக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் பொறுமையாக ஓடுங்க. திஸ் இஸ் த ஒன்லி அட்வைஸ். ரொம்ப நன்றி பிரதர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக அவங்க சாட்சிகள் நிறைய கேள்விக்கான பதில்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.